Good morning, my dear students. I am P.S. Suresh, Faculty of English. I am going to talk about The Merchant of Venice, Act 1, Scene 2. The scene takes place in a room in Portia's house in Belmont. Portia tells Nerissa, her waiting maid, that she has grown weary of her own fragile body. இந்த ஆக்ட் 1 சீன் 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா போர்ஷியானுடைய வீட்டில் நடக்குது. இதில் முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷியா வந்து நெரிசா கிட்ட சொல்கிறான் தன்னுடைய உடல் மெலிஞ்சு போயிருப்பதாகவும் அதோட மட்டும் இல்லாமல் தான் குழப்பத்தில் இருப்பதாகவும் என்ன பண்ணுறான், நெரிசா கிட்ட டெலிவர் பண்ணுறான். And then but Nerissa tells her that she is a fortunate woman to have so much of everything, beauty, virtue, intelligence, etc. நெரிசா அவளை பற்றி ரொம்ப புகழ்கிறான். போர்ஷியாவை பற்றி, உங்களுக்கு அழகு இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். போர்ஷியா டெல்ஸ் நெரிசா தட் she is tired because she is afraid that she may make a wrong choice of a husband. என்னது, அவளுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வுகளில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தான் ஒரு தவறான கணவனை தேர்ந்தெடுத்து விடுவணும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டோடைய அவளுடைய லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் she has no alternative at all for dead father from whom she has inherited all her wealth. But her father's will is Portia's life should be very safe. போர்ஷியாவினுடைய ஃபாதர் என்ன திங்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 கேஸ்கட்டை சூஸ் பண்ணி வச்சுருப்பார். சில்வர் கேஸ்கட், கோல்டு கேஸ்கட், சில்வர் கேஸ்கட், லெடன் கேஸ்கட். இந்த 3 கேஸ்கட்டில் சரியான கேஸ்கட்டை யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் போர்ஷியாவுக்கு உகந்த நபர் அப்படிங்கிறது ஆல்ரெடி போர்ஷியாவினுடைய ஃபாதர் என்ன பண்ணியிருப்பார், சூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அதன்படி நடக்குமா அப்படிங்கிறது நம்ம சாத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். I had already bound her by his will regarding the method by which she ought to choose her husband. என்னதான் இருந்தாலும் தனக்கு வரப்போகிற கணவன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி தான் போர்ஷியாவினுடைய மைண்ட் செட்டும் இருந்துக்கிட்டு இருக்கு. தனக்கு வரப்போகக்கூடிய கணவன் எப்படி இருப்பானோ, எந்த நிலையில் இருப்பானோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறான். Nerissa reminds Portia that her father was an extremely virtuous man. பார்த்தீங்கன்னா நெரிசா சொல்கிறா, போர்ஷியா உன்னுடைய தந்தை மிகவும் ரொம்ப நல்ல ஒரு நபர், அதனால தான் அவர் அந்த மாதிரி உனக்கு கேஸ்கட்டை சூஸ் பண்ண வச்சுட்டு போயிருக்காரு, உன்னோட லைஃப் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. The latter he devised by him in 3 chests of gold, silver and lead. Whereof who chooses correctly gets Portia. யார் அது சரியான கேஸ்கட்டை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் போர்ஷியாவுக்கு நிகரான ஈக்குவல் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, தன்னோட உயிரில் எழுதி வச்சிட்டார் முன்னாடியே. Would be chosen only by the man who loves her dearly. She then names the contenders to Portia's hand and ask her if she loves any of them. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்வதற்கு நிறைய நபர்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறான். ஆல் ஆர் ரெடி டு மேரி போர்ஷியா, பட் போர்ஷியா மைண்ட் செட் இஸ் டு மேரி ஏ ஈக்குவல் லைஃப் பார்ட்னர். அதுதான் மிக முக்கியம். அப்போ ஈக்குவல் லைஃப் பார்ட்னர் மீன்ஸ் வாட், தனக்கு நிகரான நபர் தனக்கு கணவனாக அமையதில் என்ன பண்ணுறா, ரொம்ப உறுதியாக இருக்கிறா. அப்போ தனக்கு நிகரான நபர் கணவனாக அமைந்தால் என்ன இருக்கும், அவளோட லைஃப் வில் பி ஃபேர் பெட்டர், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவளோட மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. And then she then names the contenders to Portia's hand and asks her if she loves any of them. The suitors include princes, lords, dukes and barons. அங்கே வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாம் ஜென்டில்மேன் காலர்ஸ் அப்படின்னா வந்திருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யார் யார் வந்திருக்கோம்னா, டியூக் வந்திருக்காங்க, பெரிய பெரிய செல்வ சீமான்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று கூடி இருக்கிறாங்க.
அந்த சூழலில் போர்ஷியாவை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராக போர்ஷியாவும் என்னது she is ready now. Portia points out the respective faults with a tremendous wit. ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன பண்ணுறா, ரொம்ப அபரிதமாக சொல்கிறா. என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கான், மூக்கு முழியுமா இல்லை, எந்தவித ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறா, விமர்சனம் செய்கிறான். ஒவ்வொருத்தரையும் டியூக், லார்ட், பேரன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப விமர்சனம் செய்கிறான். ஒருத்தனை பார்த்தா மூக்கு சரியில்லைங்கிறா, ஒருத்தனை பார்த்தா ஆள் ஒரு கிளாரிட்டியாக இல்லைங்கிறா, ஒருத்தனை பார்த்தா அவனோட வே ஆஃப் ஆக்ஷன் சரியில்லைங்கிறா. ஒருத்தனையும் பார்த்து நம்ம விமர்சனம் செய்கிறான். And then Portia points out the respective faults with tremendous wit. Nerissa then asks her if she remembers a Venetian scholar and a soldier who used to visit them in the company of Marquis of Montfort. இது மாதிரி உன்னை பார்க்குறதுக்கு வெனிஸ்லேருந்து ஒரு நபர் வந்திருக்காரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசானியோ. அப்போ வெனிசியன் ஸ்காலர் அப்படிங்கிறான். அப்போ பெசானியோங்கிற ஒரு நபர் வந்திருக்கான் அப்படிங்கும்போது அவனும் தனக்கு நிகரான நபராக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்துக்கிட்டு இருக்கான். When her father was alive, Portia remembers that this name is Bassanio. His name is Bassanio. அப்போ அவனோட பெயர் பெசானியோவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலையும் இருக்கிறான். When Nerissa praises him as the best deserving a fair lady, Portia for the first time agrees with Nerissa. போர்ஷியாவுக்கு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு, அது பெசானியோ இருக்குமோ வெனிசியன் ஸ்காலராக இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறான், ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் நெரிசாக்கிட்ட ரொம்ப ஒரு சந்தோஷமாக நெரிசாவும் வந்து சொல்கிறான், வேறு வெனிசியன் ஸ்காலர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, ஒரு அறிஞர் வந்திருக்காரு அப்படிங்கிறத அங்கே தெளிவுபடுத்தி சொல்கிறான். ஷி இஸ் வெரி ஹாப்பி நவ் பிகாஸ் ஆஃப் தட் ஹி மேபி பெசானியோ. ஹி மேபி பெசானியோ அப்படிங்கிறது அவளுக்கு தெரியலாம் ஒரு வேளை. அப்போ அவன் நமக்கு சரியான ஒரு நபரை எல்லாருமே அந்த கேஸ்கட்டை சூஸ் பண்ணிட்டான். எக்ஸாக்ட் கேஸ்கட்டை சூஸ் பண்ணுறது இந்த ஒரு நபராக தான் இருப்பான் அப்படிங்கிறது அவளோட மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. They are interrupted by a servant who says that a forerunner has arrived with the information that his master, the Prince of Morocco, would arrive by night. Prince of Morocco இரவில் வர இருக்கிறதாகவும் தகவல் வருது. And then Portia accepts the news with little enthusiasm for she approves of him as little as the previous shooters who fortunately failed to choose a correct chest. Prince of Morocco வரான், Prince of Aragon வரான். Prince of Morocco வந்து கோல்டு கேஸ்கட்டை சூஸ் பண்ணுறான், Prince of Aragon வந்து சில்வர் கேஸ்கட்டை சூஸ் பண்ணுறான். அண்ட் தென் தேர்டு கேஸ்கட் லெடன் கேஸ்கட்டை சூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பெசானியை சூஸ் பண்ணுறான். அப்போ இந்த தேர்ட் லெடன் கேஸ்கட்டை யார் சூஸ் பண்ணுறானோ அந்த லெடன் கேஸ்கட்டுக்குள்ளே என்ன இருக்குது, போர்ஷியாவினுடைய இமேஜ் இருக்குது. கோல்டு கேஸ்கட்டில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னா என்ன, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தட்? எவ்ரி திங் வில் நாட் பி அ வாட் flattering one and also what we may say that பார்க்குற எல்லாமே ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணத்தை சொல்கிறேன், ஒரு ப்ராவர்ப்ஸை. அப்போ முழுக்க ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிறான். அப்போ பார்க்குற எல்லாமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ரேர் தான். இல்லை, செகண்ட் கேஸ்கட்டில் என்ன இருக்குது, செகண்ட் கேஸ்கட் மீன்ஸ் சில்வர் கேஸ்கட். அந்த சில்வர் கேஸ்கட்டில் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடியட்டோட இமேஜ் இருக்குது. இடியட்டோட இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will like that a foolish person's image and also you will not be a fit person in the second casket mentioned. அப்போ அந்த கேஸ்கட்டை சூஸ் பண்ணுறவனும் எக்ஸாக்டான நபராக இல்லை. The third casket chosen by whom? The third casket chosen by Bassanio, that is leaden casket. In that leaden casket, Portia's images inserted there. அப்போ போர்ஷியாவினுடைய இமேஜ் அங்கே இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவன் தான் அவளுக்கு ஈக்குவலான லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது என்னது தெரிய வருது. She will be happy and free
ரொம்ப சந்தோஷம் அடைகிறதோட நினச்சி என்ன பண்ணுறா, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கா. தனக்கு நிகரான நபர் எக்ஸாக்டான ஒரு கேஸ்கட்டை சூஸ் பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு ரொம்ப சந்தோஷமாகவும் என்ன பண்ணிக்கிறா, அவனோட லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்கிறா. யாரை? பசானியோவை. இதெல்லாம் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க த்ரூ தி ஹெல்ப் ஆஃப் ஆண்டனியோ நம்ம சொல்லலாம். ஏன்னா பணம் இல்லாத சூழலாம் அவனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சி விட்றான். அதுக்கப்புறம் அங்கே போய் பெல்மோனில் போய் கலந்துக்கிறான். பெல்மோனில் போய் அந்த ஜென்டில்மேன் காலேஜ் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து என்ன பண்ணுறான், திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் செட் பண்ணி கரெக்டான ஒரு ரோலில் ப்ளே பண்ணி என்ன பண்ணுறான், அந்த எக்ஸாக்டான கேஸ்கட்டை சூஸ் பண்ணுறான். எக்ஸாக்டான கேஸ்கட்டை சூஸ் பண்ணி போர்ஷியாவை தன்னுடைய லைஃப் பார்ட்னராக கரம் பிடிக்கிறான். போர்ஷியாவனுடைய ஃபாதரோட வில்லும் அங்கே என்ன பண்ணுது, ஃபுல்ஃபில் ஆகுது. This is about the Act 1 Scene 2 informations. Thank you students. We will continue the next class, Act 1 Scene 3. Okay, thank you students. Good morning my dear students. I am P.S. Suresh, Faculty of English, Government Arts and Science College, Perambalur. Now I am going to discuss about the Merchant of Venice, Act 1, Scene 3. The scene 3 takes place at a public place in Venice. Shylock the Jew is talking to himself whether to accept Antonio's surety and lend 3,000 ducats as requested by Bassanio or not. இப்போ என்ன அப்படின்னா, ஆண்டனியோ வந்து தன்னுடைய நண்பன் பசானியோவுக்காக ஷைலாக்கிட்ட பணம் கேட்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கான். 3,000 ducats. இது எதுக்காக அப்படின்னா, because Bassanio wants to marry Portia and also for his own love. அதுக்காக தான் என்ன பண்ணுறான், ஆண்டனியோ கிட்ட போய் பசானியோ பணம் கேட்குறான். பசானியோ தன்னுடைய சூழல் சரியில்லாதனால என்ன பண்ணுறான், ஷைலாக்கிட்ட கேட்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கான். Just then Antonio enters and Shylock in a soliloquy pours out venom against Antonio. ஷைலாக்கை பற்றின எண்ணங்கள் முழுக்க ஆண்டனியோவுக்கு பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் ஆண்டனியோ போய் என்ன பண்ணுறான், ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்குறான். இது பிஸ்னஸ் ஓரியன்டாக. He is asking like that a business, not for the friendly manner. Shylock is bitter because Antonio lends money without interest and thus spoils his business as usurer. Shylock thinks that he wants to give the money for Antonio or not. What is the reason? The reason is that Antonio hated Shylock, that insulted the Shylock, that is again and again stimulating the mindset of Shylock. Shylock வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனியோனுடைய நிலைப்பாடு என்பது பிடிக்காமலே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோ வந்து மக்களுக்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் செட்டோட பண உதவிகள் செய்கிறான். ஆனால் ஷைலாக் வந்து ரொம்ப அதிகப்படியான வட்டிக்கு பணம் கொடுக்குறான். இதனால் என்ன பண்ணலை, ஷைலாக்கை ஆண்டனியோவுக்கு பிடிக்கலை. இதுவே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆயிடுது, ஒரு முரண்பாடாக அமைஞ்சிருது. He is also bitter because Antonio hates his sacred nation and constantly quarrels with him for charging high interest. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுனால ஆண்டனியோவுக்கு ஷைலாக்கை பிடிக்காமலே போயிடுது. ரொம்ப ஒரு கசப்பான ஒரு அனுபவம் மாதிரி அவனுக்கு தோணுது. யாரை? ஷைலாக்கை பார்த்ததையுமே. Antonio hates Shylock. That is an exact thing. Now Bassanio calls his attention to Antonio's presence. Bassanio thinks that about Antonio, how can we get the amount? Then Antonio tells, I can get the easily amount from anywhere. Shylock pretends as if he was debating within himself whether he can raise the money as so short a notice or not. இவங்ககிட்ட பணம் வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படிங்கிறத ஒரு வகையில் நம்ம யோசித்து பார்த்தாலும் ஆண்டனியோனுடைய மைண்ட் செட் பற்றி போனீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பணம் அந்த சூழலுக்கு கண்டிப்பாக தேவை. இவனுக்கிட்ட பணம் இல்லை, இருந்தாலும் பணத்தை இல்லை அப்படிங்கிற சூழலில் ஷைலாக்கிட்ட போய் என்ன பண்ணுறான், பணத்தை வாங்கி தன்னுடைய நண்பனுக்காக கொடுக்கறதுக்கு போகிறான். He then greets Antonio. In the conversation between Antonio and Shylock, the latter reminds the former of the number of times Antonio had insulted him.
And some of the times Antony insulted Shylock. That is going on through the mindset of Shylock. நிறைய முறை பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனியோட நிலைப்பாடு என்பது ஷைலக்கு நிகராக இல்லை. ஷைலக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அதுவே ஷைலக்கு பிடிக்கல. ஏன்னா நம்மளை எப்போ பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், நம்மளுடைய பிஸ்னஸ்லையும் தேவையில்லாமல் உள் தலையீடு பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு பணம் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கான். And then Shylock the later reminds the farmer of the number of times Antonio had insulted him. He reminds him how Antonio mocked at his religion, spat on his Jewish robe, kicked at him and abused him. இந்த யூத மதத்தை பற்றி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிவான ஒரு சூழலாக பேசுகிறான். அதுவும் பிடிக்கலை. அந்த இனத்தை பிறந்ததுனால என்ன பண்ணுறான், அந்த இனத்திற்கு அருகதை இல்லாதவங்க மாதிரி என்ன பண்ணுறான், ஷைலக்கை ரொம்ப அதிகப்படுத்தி ஆண்டனியோ திட்ட ஆரம்பிக்கிறான். And then despite all the insults, Antonio does not hesitate to come to him to seek his help for money. ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாமல் என்ன பண்ணுறான், ஆண்டனியோவும் அவன்கிட்ட பணம் கேட்க போகிறான். இவனும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கான். எப்படியாவது இவனை ஏதாவது ஒரு வலை விரித்து என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவனை உள்ளே கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். Antonio replies that he would treat him in the same manner again. He further tells him that he has come to borrow money as a businessman and is prepared to pay the interest or penalty that he may impose on enemy instead of a friend. நண்பன் அப்படிங்கிறதையும் தாண்டி எப்படியாவது பெசானியோவுக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அதுக்கெல்லாம் இவனை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்படியாவது ஷைலக்கிட்ட பணம் வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் ஆண்டனியோட மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஆண்டனியோ ஹேட்ஸ் Shylock. Shylock tries to pacify him and agrees to give him the money. He pretends that he is lending money as a mark of friendship in order to remove their previous misunderstanding. எவ்வளோதான் ஒரு தவறான புரிதல்கள், தவறான ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி என்ன பண்ணுறான், நண்பன் என்கின்ற முறையில் யோசிக்கிறத விட ஒரு பிஸ்னஸ் மேனாக சந்திக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறான், ஷைலக்கிட்ட மறுபடியும் தெளிவுபடுத்துகிறான். He pretends that he is lending money as a mark of friendship in order to remove their previous understanding. Suddenly, Shylock asks Antonio to come with him to a notary in a court of law and sign a bond in a merry sport. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோ ஷைலக்கை போய் பணம் கேட்குறான். அதுக்கு ஷைலக் என்ன பண்ணிடுறான், நீ கோர்ட்டுக்கு வந்துடு, நோட்ரி பப்ளிக் அந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம், யூ வில் கெட் தி மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கும் தயாரான நிலையில் ஆண்டனி இருந்துக்கிட்டு இருக்கான். வாட் இஸ் த ரீசன் ஆஃப் தட்? பிகாஸ் ஆஃப் தி ரீசன் இஸ் தட் he wants to get the money for his own friend Bassanio. The bond is to state that if Antonio fails to repay the money within a certain time, Shylock would be authorized to take a pound of flesh from any part of Antonio's body as pleases him. ஒரு நிபந்தனை போடுறான். என்ன அப்படின்னா, if do not Antonio repay the amount, the penalty should be a pound of flesh cut from anywhere of the body of Antonio that is needed. அப்போ பணம் கொடுப்பதற்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் கொடுப்பதற்குள் தவறினால் என்னது, உடலின் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து a pound of flesh, ஒரு பவுண்டு சதையை வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், எழுதி வாங்கிடுறான். இதுக்கு பசானியோ என்ன பண்ணுறாருன்னா, பசானியோ டெல்ஸ் ஆண்டனியோ ஷுட் நாட் obey the words of Shylock. But Antonio thinks that he can easily give the money from where his own ship will come and return. That is the mindset of Antonio. எப்படியாவது தன்னுடைய கப்பல் ரிட்டர்ன் வந்துடும், அதையும் தாண்டி நம்ம ஏதாவது பண்ணி என்ன பண்ணிடலாம், அவனுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறான். Bassanio tells Antonio not to accept such an agreement.
Antony, however, is confident that his ships would return much before the due date of payment. பசானியோவுக்கு ஒரு மனநிலை ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்காத ஆண்டனியோ, யூ ஷுட் நாட் accept this word or this agreement, because of the reason is that this amount will not acceptable for us. நமக்கு எப்படி இந்த ஒப்பந்தம் போட்டு வர அமௌண்ட் நமக்கு தேவையில்லை, வேணாம், அதுக்கு ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆண்டனியோ however a confident that his ships would return much before the due date of payment, அந்த தவணை தேதிக்குள்ளே என்ன பண்ணிடலாம், நாம் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டனியோ நினச்சிட்டு இருக்கான். determined to help his friend Bassanio, he agrees to this condition. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய நண்பனுக்காக என்ன பண்ணுறான், அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறான். he accepted the words of Shylock and also the conditions of Shylock. Now he is ready to get the amount. That is own eager and that is the enthusiastic mode of Shylock. Because ஏன் அப்படின்னா ஆண்டனி தன்னுடைய வலைக்குள் விழவரதா ஷைலக் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஷைலக் lives to bring the money and ask Antonio to meet him at the notary's place where the money can be exchanged for the bond. அந்த பாண்டில் எழுதி சைன் வாங்கிட்டு 3000 டெக்கெட்ஸ் என்ன பண்ணுறான், தன்னுடைய நண்பனுக்கு வாங்கி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கும் என்ன பண்ணுறான், ஷைலக் ரெடியாக இருக்கிறான். ஷைலக் எப்படியாவது ஆண்டனியோவை தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா தன்னை பல முறை என்ன பண்ணிட்டான், இன்சல்ட் பண்ணிட்டான், எரிச்சல் விட்டுட்டான், தன்னை துன்புறுத்திட்டான். அதனால் இவனை விடக்கூடாது, தன்னை பற்றியும் தன்னுடைய மதத்தை பற்றியும் என்ன பண்ணிட்டான், இழிவான செயல் பேசிட்டான். அவனை விடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு இருக்கான். வாட் எவர் இட் மே பி, த ஆண்டனியோஸ் கேரக்டர் இஸ் தட் he wants to help his own friend Bassanio. That is only needed. That's why he is asking the amount to Shylock. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய நண்பனுக்காக என்ன பண்ணுறான், எப்படியாவது பணத்தை வாங்கி பெசானியோ கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற மனநிலையில் போயிட்டு என்ன பண்ணுறான், ஷைலக் சந்தித்து பணத்தை 3000 டெக்கெட்ஸ்க்கு என்ன பண்ணுறான், பாண்டில் சைன் பண்ணிடுறான். Okay, thank you students. We will meet again tomorrow. We will continue from Act 2, Scene 1. Okay, thank you students.